கண்கள் பார்த்துக் கொள்வதும் உதடுகள் பேசிக் கொள்வதும் உலகம் அறியும். ஆனால் உதடுகள் சந்தித்துக் கொள்வதும் கண்கள் பேசிக் கொள்வதும் காதல் மட்டுமே அறியும். அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நண்பா என்னுடைய மகள் ஒருவனை காதலிக்கிறான்னு சொல்றா நண்பா. ஆனா அவ காதல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கோபமும் இல்லை, எந்த விருப்பம் இல்லை. ஆனா காதலித்து ஒருவேளை அந்த காதல் பிரிந்து விட்டால் அதனுடைய வலி என்னன்னு எனக்கு தான் நண்பா தெரியும். நான் சிந்தித்த அந்த காதலின் வலியை என்னுடைய பெண்ணுக்கு எப்படி நான் சொல்வது? என்னுடைய காதல் அனுபவத்தை என் பெண்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. உளவியல் மருத்துவர் சொல்றாரு, ஒரு பெண்ணிற்கு ஆகச்சிறந்த தோழியாக அவளுடைய மகள் மட்டுமே இருக்க முடியும்னு சைக்காலஜி டாக்டர்ஸ் சொல்றாங்க. தன்னுடைய வலியை ஒரு பெண் தன்னுடைய காதலின் வலியை யாரிடம் கடத்த முடியும்னா தோழிட்ட மட்டும்தாங்க. அவ்வளவு எளிதாக கலத்த முடியும். அதனால தானே கண்ணதாசன் எழுதினாரு, மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, மனம் முடித்தவர் போல் எதிரிலே ஒரு உருவம் கண்டேன் தோழி, மங்கையன் கைகளில் குங்குமம் இட்டார், மாலையிட்டார் தோழி, கனவில் வந்தவர் யார் என்று கேட்டேன், கணவன் என்றார் தோழி, கணவன் என்றால் கனவு முடிந்ததும் கலைந்தது ஏன் தோழின்னு தன்னுடைய அந்த காதலின் வழியை தோழிட்ட கடத்துற மாதிரி அந்த பாட்டு எழுதியிருப்பாருங்க. தோழிட்ட மட்டும்தான் அந்த கணத்தை கொடுக்க முடியும். ஜி.ஆர். சுரேந்திரநாத் ஒரு கதையில சொல்லுவாரு, ஏமா வருஷம் நீ சென்னைக்கு போறேன்னு கேட்கிற மகள் கிட்ட நான் எப்படி சொல்லுவேன், காதலின் சின்னங்களை பார்ப்பதில் தான் மனது நிறைவடைகிறதுன்றத என்னுடைய மகள் கிட்ட நான் எப்படி சொல்லுவேன், கடற்கரை சிலைகளையும் நாங்கள் சந்தித்த பேருந்து நிலைகளையும் கச்சேரி சபாக்களையும் மறுபடியும் பார்க்கும் பொழுதுதான் நான் உயிர் வாழ்கிறதுன்றத நான் என் மகள் கிட்ட எப்படி சொல்லுவேன், மறைந்த கணவனாலும் எனது பேர பிள்ளைகளின் பாசத்தினாலும் காதோறும் நிறைத்த அந்த முடியினாலும் இந்த காதலின் நினைவுகளை அழிக்கவே முடியவில்லை என்பதை என் மகளுக்கு நான் எப்படி சொல்வேன், அதுவும் போன முறை நான் வந்தபோது 30 வருடம் கழித்து வாசுவை மீண்டும் பார்த்தேன் என்ற விஷயத்தை என் மகளிடம் எப்படி சொல்வேன்னு கதையை தொடங்கியிருப்பாருங்க. அவங்க இந்த கச்சேரி சபாவுக்கு வர்றாங்க. 30 வருடம் கழித்து அவர்களது மனதில் தற்காலிகமாக பிரிந்து நிரந்தரமாக நினைவில் தங்கிவிட்ட வாசுவை மறுபடியும் பார்க்குறாங்க. அந்த கதையில் அவர் சொல்லுவாரு, முன்தலை வழுக்கையும் எட்டி பார்க்கும் தொப்பையும் வாசுவை அத்தனை தூரம் அழகாக காட்டிக் கொண்டிருந்தது. ஒரு நாளைக்கு 100 முறை அழைத்த பெயரை இப்பொழுது ஒரு முறை கூட அழைக்க முடியவில்லை. ஏதோ ஒரு சரணத்தில் வாசுவும் திரும்பி பார்க்கிறார். இருவரின் கண்கள் 30 வருடங்கள் கழித்து சந்தித்துக் கொள்கின்றன. பரஸ்பர அந்யோன்ய விசாரிப்புக்கு பிறகு வாசுதாங்க சொல்றாரு, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு மார்கழி மாதத்தில் தான் நீ உனது காதலை என்னிடம் சொன்னாய், அதே போல் ஒரு மார்கழி மாதத்தில் தான் நாம் பிரிந்து விடலாம் என்ற முடிவையும் இருவரும் எடுத்தோம். 30 வருடம் கழித்து இதே போல் ஒரு மார்கழி மாதத்தில் இருவரையும் காதல் மீண்டும் சந்திக்க வைத்திருக்கிறது. இந்த காதலுக்கு சக்தி இருந்தால் அடுத்த மார்கழி மாதத்தில் நம்மை மீண்டும் சந்திக்க வைக்க பார்க்கட்டும் என்று சொல்லி 2 பேருமே பிரிகிறாங்க. இந்த வருடம் வாசுவை தேடியே அவங்க சென்னைக்கு வர்றாங்க. கச்சேரி ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாலேயே சபாவிற்கு சென்று அத்தனை ரசிகர்களின் முகத்திலும் வாசுவின் முகம் தெரிகிறதான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் கழித்தும் அவர்களால் வாசுவின் முகத்தை பார்க்கவே முடியவில்லை. ஒரு நாள் அந்த வாசுவினுடைய நண்பரை பார்க்கிறாங்க. நீங்கள் அவரோட போன வருஷம் வந்திருந்தீங்களே, இந்த வருடம் வாசு வரலையான்னு ஒரு ஆழ்ந்த ஏக்கத்தோடு கேட்குறாங்க. அவர் நண்பர் அப்படியே ஒரு மாதிரி திகிலான முகத்தோடு சொல்கிறாரு, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, ஏப்ரல் மாதத்தில் வாசுவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு. அது ஒரு சிவியர் ஹார்ட் அட்டாக்காக இருந்து அவரை எங்களால் காப்பாற்றவே முடியலை. வாசு இப்பொழுதோ இறந்துட்டாரே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதான்னு அவர் நண்பர் அந்த விஷயத்தை கடத்திட்டு போறாருங்க. முட்டி வந்து அழுகையை அடக்கி கொண்டு அங்கிருந்த ஒரு தூணை கட்டி பிடித்து என்ன செய்வது என்று தெரியாமல் வெகு நேரம் ஒரு ஆழ்ந்த மௌனத்தோடு இருந்துவிட்டு தனது மகளுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இனிமே நான் சென்னைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அந்த ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மார்கழி இருக்கிறது. ஒவ்வொரு மார்கழியிலும் ஒரு காதல் இருக்கிறது. ஒவ்வொரு காதலிலும் ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொரு கதையிலும் ஒரு கவிதை இருக்கிறது. உங்களது கவிதையை உங்கள் மகளுக்கு வாசிக்க தெரிந்தால், உங்கள் மகளின் கவிதையை உங்களுக்கு வாசிக்க தெரிந்தால் கவிதையை பரிமாறிக்கொள்ளுங்கள். காதலின் இயல்பே காத்திருப்பு தான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.